Hello friends, welcome back to Learn English with Helen. இந்த வீடியோல நம்ம டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா? Please subscribe the channel and keep supporting me. Without delay, let's get started. Let's see the first sentence. நான் சிக்கலில் சிக்கினேன் அப்படின்னா நான் ஒரு ப்ராப்ளம்குள்ள மாட்டிக்கிட்டேன்றதை எப்படி சொல்லலாம்? I got into trouble. நான் ஒரு ட்ரபிள்ல இருக்கிறேன், நான் ஒரு ப்ராப்ளம்ல இருக்கேன்னு அர்த்தம். I got into trouble. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நான் உன்னை பாராட்டுகிறேன் இல்லைன்னா நான் உன்னை அப்ரிஷியேட் பண்றேன்றதை எப்படி சொல்லலாம்? I appreciate you. I appreciate you. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் உண்மை பேசுங்கள். உண்மையை பேசுங்கன்றதுக்கு எப்படி சொல்லணும்? Speak the truth. Speak the truthனா உண்மையை பேசுங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நான் அதை முழுமையாக புரிந்து கொள்கிறேன். நான் அதை ஃபுல்லா முழுமையா புரிஞ்சுக்கிறேன்றதை எப்படி சொல்லலாம்? I completely understand that. I completely understand thatனா நான் முழுமையா அதை புரிஞ்சுக்கிறேன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நான் அப்படி சொல்லவில்லை. அதை எப்படி சொல்லலாம்? I did not mean like that. I did not mean like that. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நீ என்ன சொல்ல முயல்கிறாய்? நீ என்ன சொல்றதுக்கு ட்ரை பண்றன்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? வாட் ஆர் யூ ட்ரைங் டு சே? வாட் ஆர் யூ ட்ரைங் டு சே? நீ என்ன சொல்ல ட்ரை பண்றான்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் என்னால் இனி பொறுக்க முடியாது. இனிமே என்னால தாங்கிக்கவே முடியாதுன்னு சொல்லுவீங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? ஐ கான்ட் டாலரேட் எனிமோர். ஐ கான்ட் டாலரேட் எனிமோர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் எனக்கு சில அவசர வேலை இருக்கிறது. எனக்கு சில அர்ஜென்ட் ஒர்க் இருக்குன்னு சொல்றதை எப்படி சொல்லலாம்? I have some urgent work. I have some urgent work. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் என்னை சங்கடப்படுத்தாதே. அதை எப்படி சொல்லலாம்? Don't embarrass me. Don't embarrass me. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் எனக்கு உறுதியாக தெரியவில்லை. எனக்கு ஷூரா தெரியல, உறுதியா தெரியலன்றதை எப்படி சொல்லலாம்? I am not sure. I am not sure அப்படின்னா நான் உறுதியா இதை சொல்லலன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் மாற்று வழி இல்லை. இதுக்கு மாற்று வழியே இல்லை, இதுக்கான வேற ஆப்ஷனே இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? There is no way. There is no wayனா மாற்று வழியே இல்லைன்னு அர்த்தம். There is no way. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் அவளுடைய கோபத்தை பாருங்கள். அவளுடைய கோபத்தை பாருங்கன்றதை எப்படி சொல்லலாம்? Look her tantrums. Tantrumsனா ஆங்கர்னு அர்த்தம். ரொம்ப கோவப்படுறது தான் tantrums சொல்லுவோம். Look her tantrums. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் அவர் என்னை உளவு பார்த்தார். அவர் என்னை உளவு பார்த்தாங்கன்றதை எப்படி சொல்லலாம்? He was spying on me. ஸ்பைனா உளவு பார்க்கறதுன்னு அர்த்தம். He was spying on me. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நீ ஒன்று செய்வாயா? Will you do one thing? நீ எனக்காக ஒன்று செய்வியான்னு கேட்போம் இல்லையா? நீ ஒன்று செய்வாயா? Will you do one thing? எனக்காக ஒன்று நீ செய்வியான்னு அர்த்தம். Will you do one thing? என் சட்டை கிழிந்து விட்டது. என்னோட ஷர்ட் கிழிஞ்சிடுச்சுன்றதை எப்படி சொல்லலாம்? My shirt is torn. My shirt is torn. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நான் காரில் அலுவலகம் செல்கிறேன். நான் ஆஃபீஸ்க்கு கார்ல தான் போவேன்றதை எப்படி சொல்லலாம்? I go to office by car. I go to office by car. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் இன்று காலை மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இன்னைக்கு மார்னிங் தான் பவர் கட் ஆயிடுச்சுன்றதை எப்படி சொல்லலாம்? The power went off this morning. அப்படின்னா கரண்ட் இன்னைக்கு மார்னிங் போயிடுச்சு, பவர் கட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். The power went off this morning. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் உங்கள் ஓய்வு நேரத்தில் என்ன செய்வீர்கள்? நீங்க ஃப்ரீயா இருக்க டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? What do you do in your free time? What do you do in your free time? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் இந்த நேரத்தில் நீ எங்கே போகிறாய்? இந்த டைம்ல நீ எங்க போறன்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி கேட்கலாம்? Where are you going at this time? At this timeனா இந்த நேரத்தில் அர்த்தம். Where are you going at this time? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நீ ஏன் என்னிடம் பேசவில்லை? நீ ஏன் என்கிட்ட பேசலன்றதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Why don't you talk to me? Why don't you talk to me? நீ ஏன் என்கிட்ட பேசலன்னு அர்த்தம். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்த எல்லா சென்டென்சஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களாலேயும் இங்கிலீஷை ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.